அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரிசல்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 2025 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இந்த மாதிரியான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான எக்ஸாம் நடந்துச்சு. இப்பொழுது அந்த எக்ஸாமுக்கான நீங்கள் மார்க்கை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 25 செப்டம்பர் 2025 அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ரெக்ரூட்மெண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டில் கீழே அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த பதவிகளுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அதற்கு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகும், பிடிஎஃப் மாதிரி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வியூ பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, பார்ட் ஏ மற்றும் பார்ட் பியில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்புறம் அதோட மார்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பார்ட் ஏலையும் பார்ட் பிலையுங்கிறது நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் எக்ஸாம் எழுதின எல்லா கேண்டிடேட்ஸும். அடுத்து இதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மற்ற பதவிகளுக்கு வெளியிட்ட மாதிரி இவங்க பர்சனல் அசிஸ்டண்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டண்ட்லேயே 2 விதமான பதவிகள், பர்சனல் கிளர்க்கு, இதுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதற்கும் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத செக் பண்ணுறதுக்கு அது ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், பார்ட் ஏல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, பார்ட் பியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் அந்த பதவிக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் அதையும் செக் பண்ணுங்கள். அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கீயையும் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மார்க்கை பார்த்துக்கிட்டு ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கிராஸ் செக் பண்ணுறதுக்காக அவங்க ஃபைனல் ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பர்சனல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் மார்க்கை பார்த்துட்டு முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், கார்டனர், ஸ்வீப்பர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன் இந்த பதவிகளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இன்டிமேஷன் டு த கேண்டிடேட் who secured a minimum qualifying mark to upload the document certificate in support to the அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அதெல்லாம்ங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த அறிவிப்பை அந்த ஹைகோர்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இன்டிமேஷன் என்ன அப்படின்னாக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் இந்த 2025 மார்க் வந்ததுக்கு பிறகு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்த விண்ணப்பதாரர்கள் எல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மினிமம் மார்க் என்னென்னா பார்ட் ஏல 10 மார்க்கு, பார்ட் பிலையும் நீங்கள் 10 மார்க்கு. இதுக்கு குறைவாக இருந்தீங்கன்னா 10 மார்க்கு குறைவாக இருக்குன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 10 மார்க்குக்கிட்ட நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, இல்லை அதுக்கு அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை இந்த அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குங்கிறது 10 மார்க்கு தான். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இல்லையே நினச்சிக்கக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்க விண்ணப்பதாரர்கள் அப்லோட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுறது என்ன பண்ணணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்க போர்ட்டலில் உங்களுக்கு ஒரு லாகின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த லாகினை வச்சு இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா? ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் லாகினை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது அப்லோட் பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2025. இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 30/9/2025, அதாவது 30ஆம் தேதி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். 28ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சண்டே அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு
30ஆம் தேதி டியூஸ்டேவோட உங்களுக்கு முடியுதுங்க. அதுக்குள்ளே இந்த டைமுக்கு பீரியடுக்குள்ளே தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ உடனே போயிட்டு நீங்கள் பாட்டுக்கும் லாகினை கொடுத்து ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு அவங்க செப்பரேட்டாக ஒரு லிங்க் செட் பண்ணி கீழே வைப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த டேட்டுக்குள்ளே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் கண்டிப்பாக இந்த உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 கீழே வரக்கூடிய அப்டேட் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு பிறகு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது 200 கேபிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் 1 MBக்கு இருக்கணும் PDF வடிவில். அதாவது ESLC, SSLC, HSC, டிப்ளமோ, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், கம்பல்சரியாக நீங்கள் டிசியும் வைக்கணுங்க. இதில் நீங்கள் 10th தான் அதிகபட்சமாக முடிச்சிருக்கீங்கன்னா 10th டிசி வச்சுடணும். 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்கன்னா 12ஆம் வகுப்போட டிசி வைக்கணும். டிப்ளமோ தான் நீங்கள் கடைசியாக பெற்ற கல்வி தகுதினா டிப்ளமோட டிசியை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், PWD சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாக்கா அதை 200 கேபிக்கு PDF செட் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கணும். PSTM சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, இல்லை 8ஆம் வகுப்பு கல்வி தகுதினாலும் அது வரைக்கும் நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து அவங்க சொல்லியிருக்க அந்த கல்வி தகுதி வரைக்கும் நீங்கள் தமிழில் PSTM முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். விடோவாக இருந்தீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். எக்ஸர்விஸ்மெண்ட் சொல்லியிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். வேறு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதர்ஸில் NCC, BL சர்டிஃபிகேட்டு, டிஸ்சார்ஜ் ஆர் டெம்பரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் ஒரு 200 கேபிக் PDFக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி வச்சிடணும். NOC சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இதில் பெரும்பாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கா இல்லையான்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தாங்க ஆகணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது PSTM உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக PSTM அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் அப்போ பின்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்குன்னு கொடுத்துட்டு நீங்கள் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுக்காமல் இருப்பீங்க. அது உங்களை அந்த PSTMல எடுத்துக்க மாட்டாங்க. இது தவறு. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்குன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருந்தாகணும் அந்த சர்டிஃபிகேட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாகவும் அப்லோட் பண்ண முடியாதுங்க. அதையும் உள்வாங்கிக்கோங்க. அப்போ PSTM இல்லை, இதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்குனாக்க அதையும் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தது மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது கொடுத்ததை நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் இதை நீங்கள் PDF வடிவில் அப்லோட் பண்ணியே ஆகணும். அதை உள்வாங்கிக்கோங்க. இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் மெயில் அனுப்புறது, அவங்க அட்ரஸ்க்கு அனுப்புறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், பார்க்குறதுக்கு விசிபிள் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெளிவாக இருக்கிற மாதிரி. நீங்கள் உங்கள் ஃபோன்லலாம் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப் இருக்குன்னா அதில் பண்ணுங்கள். இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா லாகின்ல கொடுத்துட்டு ஸ்கேன் எடுத்து அவங்க அப்லோட் பண்ணிவிடுவாங்க. தெளிவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு பண்ணுறது நல்லது. கிளியராக இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி பண்ணுங்க. விசிபிள் அண்ட் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? கிளியராக பண்ணிவிடுங்க. அவங்க சொல்லியிருக்க டேட்டு 28/9/2025 இருந்து 30/9/2025 அதுக்குள்ளேயும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுங்க. இதே இப்போ நம்ம பார்த்தது இவ்வளோ நேரம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஜாப்தார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன், இந்த மாதிரியான பதவிகளுக்கு. அதே போல் முதல்ல நம்ம இன்னொரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டண்ட், அவங்களுக்குமே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்குமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்தவங்க அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்டிமேஷனையும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் என்ன அப்படின்னா, அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு பார்ட் ஏல நீங்கள் 20 மார்க்கும் பார்ட் பியில் 35 மார்க்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மினிமம் மார்க்கை எடுத்துட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி ஆகணும். இதற்கு குறைவாக இருக்கவங்க கண்டிப்பாக வேண்டியதில்லை. இதற்கு அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணுறது அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த லாகின்ல உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அது எந்த அளவில் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ணணும். விசிபிள் அண்ட் கிளியராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும்
இந்த 28/9/2025 30/9/2025 தான் உங்களையும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்ற போஸ்ட் அதுக்கும் இந்த டேட்டில் தான் பண்ணணும். அடுத்து இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கும் இந்த டேட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். இந்த ப்ரைவேட் செக்ரட்டரி பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71/2025. ஓகேவா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த 2 விதமான பதவிகளுக்குமே அப்டேட்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து எக்ஸாம் நடந்து அதற்கான மார்க்கும் கொடுத்துட்டாங்க. இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. மார்க்கை செக் பண்ணுங்கள், ஆன்சர் கீயும் செக் பண்ணுங்கள், அதுவும் கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் காலதாமதம் பண்ணாதீங்க, அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டுக்குள்ளே பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கிளியர் பண்ணிக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.